சிம்பிளாக ஹெல்த்தியாக கார்ன் இடியாப்பம் அதுக்கப்புறம் சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்டான வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைலில் பண்ண போகிறோம். யூஸ்வலாக கொங்கு நாடு கிராமத்தில் மக்காச்சோளம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஸோ அதை வச்சு இட்லி, தோசை, பணியாரம், அதுக்கப்புறம் இடியாப்பம் எல்லாமே பண்ணுவாங்க. இந்த கார்ன் இடியாப்பம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் கொடுக்கலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாலா பெர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் சட்னியும் வச்சுக்கலாம். இது வந்து சந்தவைன்னு சொல்லுவோம் கொங்கு நாடு கிராமத்தில். இதுக்கு 2 கப் கார்ன் மாவு, அதாவது என்னென்னா மக்காச்சோள மாவு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆயில், உப்பு போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து மஞ்சள் சோளத்துலேயும் பண்ணுவாங்க, உருண்டையாக இருக்கும் அதுலேயுமே. இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணி தான் ஊற்றணும். 1 கப்பு மாவுக்கு 1 கப் தண்ணி ஊற்றலாம். நல்லா கொதிக்கணும் தண்ணி. நீங்கள் நார்மலாக வாமான வாட்டரெல்லாம் ஊற்றிடாதீங்க. அப்போ வந்து என்ன ஆகுனா ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வராது, சாஃப்ட்னஸும் இருக்காது. நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றிட்டு சப்பாத்தி ரோலரில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மாவு மாதிரி ஃபார்ம் ஆகும். சப்பாத்தி மாவு மாதிரி ஒரு டோ மாதிரி இருக்கும். இதை மூடி 5 நிமிஷம் வச்சிடலாம். வச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கை பொறுக்கிற சூட்டில் நல்லா வந்து பிசையணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்தி பிசைகிறத விடவே ரொம்ப ஈஸியாக இருக்கும். கார்னில் வந்து க்ளூட்டன் கிடையாது அப்படிங்கிறதுனால கையிலெல்லாம் ரொம்ப ஒட்டாது, பிசு பிசு நல்லா. இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இன்னொரு விஷயம், இது பிசைஞ்சோன்னு நம்ம போட ஆரம்பிச்சிடணும். அப்போவே லைட்டாக வார்மாக தான் இருக்கும் நமக்கு. ரொம்ப நேரம் விட்டீங்க அப்படின்னா ட்ரை ஆகிடும். இப்போது நம்ம முறுக்கு குழலில் தான் போட்டு பண்ண போகிறோம். நீங்கள் வந்து இதுக்குன்னு வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் போட்டு பண்ணலாம். பட் அதுக்கு நமக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம இது மாதிரி தின்னான ஓமப்பொடி மோல்டு இருக்கும், ப்ளைன் சேவ்னு சொல்லிவிட்டு, அதில் வந்து பிழிஞ்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து பிளேட்டில் தடவிக்கலாம். நல்லெண்ணெய், நெய் எது வேணாலும் நீங்கள் தடவிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு காட்டன் கிளாத்தில் கூட நீங்கள் பிழிஞ்சு விட்டு வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி வந்து நம்ம இட்லி மாதிரி ஊற்றி எடுத்துக்கணும், பிழிஞ்சு எடுத்துக்கணும். டேஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம நார்மல் அரிசி மாவை விடவே கார்ன்ஃப்ளவரில் வந்து அவ்வளோ ஃப்ளேவர் இருக்கும் உங்களுக்கு மக்காச்சோள மாவில். நான் சொன்ன மாதிரி கொங்கு நாடு கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோளம், அதுக்கப்புறம் சோளம் இருக்கும். வெள்ளை சோளம், மஞ்சள் சோளம், சிகப்பு கலர் சோளம் கூட இருக்குது. அது யூஸ்வலாக வந்து ரொம்ப ஈஸியாக வளரக்கூடியது. இது வந்து ஆர்கானிக் அப்படிங்கிறதுனால நம்ம வீட்லேயே வந்து சோளம் வந்து எடுத்து அதுக்கப்புறமா வந்து காய வச்சு அரைச்சது தான் இந்த மாவு. ஸோ ரொம்ப ரொம்ப ஆர்கானிக், எந்த ஒரு ஹைப்ரிட்மே இதில் கிடையாது. மாவு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 6 மாதம் வரைக்குமே இந்த மாவு கெட்டு போகாது, அதாவது மக்காச்சோள மாவு. ஸோ அதில் நம்ம தேவையானது பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நிறைய இருக்கிற டைமில் என்ன பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதெல்லாமே பண்ணலாம். நான் ஏற்கனவே இட்லி போட்டிருக்கேன், ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. யூஸ்வலாக ஒரே மாதிரி நம்ம செய்கிறதுக்கு எப்படி செஞ்சு சாப்பிட்லாம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பத்தில் ஸ்வீட் நல்லாயிருக்கும். நான் இதில் வந்து கோகனட் இட்லி பொடியை வச்சு ஒரு இடியாப்பம் அடுத்த நாள் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காமிச்சிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம வேக வைக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சாவே போதும். 8லேருந்து 10 நிமிஷம் போதுமானது. ஏன்னா ஏற்கனவே மாவு வெந்துருச்சு. இப்போது 2வது மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இட்லி பிளேட்டில் வச்சுட்டோம். மீதி இருக்கிறத இது மாதிரி இடியாப்பம் பிளேட்டில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா கூட நீங்கள் ஒரு பெரிய தட்டு எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சம் ஆயில் தடவிட்டோ இல்லை வாழையில வச்சோ மேலே பிழிஞ்சு விட்டுட்டு டைரெக்டாக இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டிங்கன்னா அதுவுமே ஈஸியாக ரெடி ஆகிடும். உங்களுக்கு வந்து மோல்டு வேணும், நமக்கு இடியாப்பம் சுற்றுறது வேணும், இல்லை இடியாப்பத்துக்கு வந்து தனியாக தட்டு வேணும், அப்படியெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இப்படி தின்னாக வந்து நம்ம சேவ் மோல்டில் போட்டு பண்ணும்போது குழந்தைய கையில் எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் நைட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்கேஸ் மீதி ஆகிடுச்சு சாப்பிட முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஏதாவது தேங்காய் சந்தவையோ இல்லை அப்படின்னா லெமன், புளி ஊற்றுற மாதிரி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இட்லி பொடி, ஈவன் நீங்கள் குழந்தை இதில் வந்து சாப்பிட்லன்னா மேகி மசாலா கூட போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வெஜிடபிள் எல்லாம் போட்டு வதக்கி கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. நூடுல்ஸ் மாதிரியே தான் இருக்கும்.
இந்த கலருக்காகவே சாப்பிட்ருவாங்க, எக் நூடுல்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம 2வதும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எடுத்த உடனே அதையும் வச்சிடலாம். அதே மாதிரி 8லேருந்து 10 நிமிஷம் போதுமானது. உங்களுக்கு டைம் இல்லைங்கிற பட்சத்தில் 5 நிமிஷமே உங்களுக்கு போதும், நல்லா வெந்துடும். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பஞ்சை விடவே நல்லாயிருக்கும். நமக்கு அரிசி மாவு விடவே இந்த மக்காச்சோள மாவு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்கள் சால்னா, அதுக்கப்புறமா குருமா, இது எல்லாமே நல்லாயிருக்கும் இது. ஸோ அப்படி சால்னாலாம் வைக்க டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தக்காளி சட்னி, கார சட்னியோடு எடுத்துக்கலாம். கொஞ்சம் சின்ன வெங்காயம், தக்காளி, புளி, வரமிளகாய் போட்டு அரைச்சிட்டு தாளிச்சிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ நான் எல்லாமே எடுத்து காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறதுக்கான ரீசன் என்னென்னா, அந்த கார்ன் மாவில் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நூல் புட்டு, ஸ்ட்ரிங் ஹாப்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸ்ரீலங்காலெல்லாம். ஸோ இந்த வீடியோன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் க்ரியேட்டிவ் வேர்ல்டில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது மேலே நல்ல சூடான சால்னா ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா சாகு குருமா, நான் சொன்ன மாதிரி சாகு குருமா, டொமேட்டோ குருமா, ஒயிட் குருமா எல்லாமே நல்லாயிருக்கும். சிக்கன் குருமா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அடுத்த நாள் எனக்கு மீதி இருந்ததுனால உங்களுக்கு எப்படி தாளித்து பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, முந்திரி, நிலக்கடலை கூட நீங்கள் போட்டுக்கலாம். ரோஸ்ட் பண்ண நிலக்கடலை நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து வெங்காயம், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், பெருங்காயம் இதெல்லாமே வந்து போட்டு பண்ண போகிறோம். இதில் வந்து எது மேட்ச் ஆகும் அப்படின்னா, வெஜிடபிள் அப்படின்னா கேரட், கேப்சிகம், பீன்ஸ் இது எல்லாமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் வந்து ட்ரெடிஷ்னலாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து 1/4 கப் தேங்காயை போட்டுக்கலாம். கடலெண்ணெயில் வதக்குனிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க இது மாதிரியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா, நீங்கள் சாஸ் வந்து போட்டு கொடுக்கலாம். மஞ்சூரியன் ஸ்டைலில் சாஸ் எல்லாம் இதில் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போது மசாலா பொடி, மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள் கூட உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி கார்ன் இடியாப்பமே எல்லோயிஷாக இருக்கிறதுனால நான் வந்து உதுத்து விட்டுருக்கேன். நீங்கள் தேவையில்லைன்னா நீங்கள் உதுத்து விடாமல் கூட பண்ணலாம். ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் அரிசி மாவுலேயும் இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சிவப்பு அரிசிலையும் நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நான் கொத்தமல்லியும் அதுக்கப்புறம் தேங்காயும் துருவி போட்டிருக்கேன். இதை வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணும்போது நல்லா சூடாயிடும். இன்கேஸ் நீங்கள் டைரெக்டாக போட விருப்பப்படலைன்னா திரும்ப ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு இதில் போட்டு பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம நிறைய மெத்தடில் பண்ணலாம். டைம் இல்லைங்கும்போது டைரெக்டாக போட்டும் பண்ணலாம். டைம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் திரும்ப ஸ்டீம் பண்ணிவிட்டு இதில் போட்டு தாளிச்சும் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து நான் பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். ஸோ நீங்கள் இது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டும் கமெண்ட் பண்ணலாம். இது ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு அரை லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸும் நல்லாயிருக்கும். இப்போ ஃபைனலாக நான் இட்லி பொடி போடுறேன். இட்லி பொடி வந்து பார்த்திங்கன்னா 2 வகையான இட்லி பொடி இருந்துச்சு. 2யும் போட்டுட்டு நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் வந்து நல்லா மேட்ச் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மாவு பிசைறது 2 நிமிஷம், வேக வைக்கிறது 8 நிமிஷம், அவ்வளோதான். உங்களுக்கு பெருசாக வந்து இதுக்கு டைமே எடுத்துக்காது. ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது நீங்கள் சாஃப்டாக பிசையணும். மாவு மட்டும் சாஃப்டாக இருந்துச்சுன்னா இடியாப்பம் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், பிழியறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், உதிரி உதிரியாக ஒரு நமக்கு சேமியா மாதிரியே இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் சால்னாக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் கல்பாசி, அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை நல்லா வந்து ஒரு பிங்க் கலரில் வர வரைக்கும் நீங்கள் வதக்கணும். இதுக்கு ப்ரௌன் ஆகணும்லாம் அவசியம் இல்லை. இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கலாம். இல்லை உங்களுக்கு டைம் இல்லைன்னா வெங்காயம், இஞ்சி பூண்டு வந்து ஒன்றா போட்டு மிக்சியில் அரைச்சும் நீங்கள் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கும் போது தான் இன்கேஸ் அடுத்த நாள் குருமா வச்சுருந்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி ஒரு 4 தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அரைச்சி கூட போட்டுக்கலாம். ஸோ இந்த தக்காளியோட புளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து எதோட மேட்ச் ஆனால் இட்லி, தோசை, அதுக்கப்புறம் சப்பாத்தி, பூரி, பரோட்டா
இந்த குருமா வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். நான் இந்த வீடியோட கடைசியில் சப்பாத்தியோட நான் வச்சு காமிச்சிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள்லாம் போட்டிருக்கேன். வெஜிடபிள் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட், கேப்சிகம், பீன்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், மஷ்ரூம், நான்வெஜ் சாப்பிடுவீங்களா தான் சிக்கன், மட்டன் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து முட்டைக்கோஸ் வந்து போட்டிருக்கேன். முட்டைக்கோஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு முட்டைக்கோஸ் மீதி ஆகிடுச்சு, என்ன செய்கிறதுன்னு தெரிலனா கவலையே படாதீங்க. இது முதல்ல குக்கரில் போட்டு சால்னாவோ வெஜ் சாகு குருமாவோ வச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஈவன் நீங்கள் ஓப்பன் பேன் மெத்தடில் கூட ரொம்ப நேரம் குக் பண்ணணும் அவசியம் இல்லை. இப்போ அரைக்கிறதுக்கு தேங்காய், கசகசா, பொட்டுக்கடலை, முந்திரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க. இதுக்கு புதினா தேவையில்லை, தேவைப்பட்டால் கொத்தமல்லியோட கொஞ்சம் புதினாவும் போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொதிச்சு வரணும் லைட்டாக. இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடானதுக்கப்புறமே அடுத்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸோட ஸ்மெல்லே வராது. நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதியும் ஊற்றிட்டு தேவையான அளவு திக்னஸ்க்கு தண்ணி ஊற்றிடலாம். ஏன்னா பொட்டுக்கடலை இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்லா வந்து திக்காகும். இந்த குருமா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் எத்தனை பேர் இருந்தாலுமே நீங்கள் ஈஸியாக வச்சிடலாம். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பொட்டுக்கடலை, முந்திரி கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொதிச்சிருச்சு. இதை மூடி மீடியம் ஃப்ளேமில் 3 to 4 விசில், 3லேருந்து 4 விசில் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். குக்கரில் வைக்கிறதுல என்ன ஆகும் அப்படின்னா நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கும். உங்களுக்கு ஆயில் நம்ம கொஞ்சம் தான் போட்டிருப்போம், ஆனால் அந்த முந்திரியில் இருக்கிற ஆயில் எல்லாமே பிரிஞ்சு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சமயம் வந்து நல்லா குக் ஆகிடுறதுனால அது கெட்டும் போகாது, சீக்கிரமாகவும் ரெடி ஆகிடும். இதே மாதிரி நிறைய யூனிக்கான ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமே கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது. கிட்டத்தட்ட 2000 ரெசிபிஸ் சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபிஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்டிங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம். 8000 ரெசிபிஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ், வீடியோஸோடு இருக்கும். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொங்கு நாடு கிராமத்தில் இருந்திருந்தீங்க அப்படின்னா இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணலாம்.